எரிகாற்று உருளை விலை உயர்வை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தமிழே குரல் வலைவலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வீடுகளில் பயன்படுத்தப்படும் எரிகாற்று உருளையின் விலையை இந்திய ஒன்றிய அரசு ரூ. 29 அளவிற்கு அதிகரித்திருப்பது வன்மையான கண்டனத்திற்கு உரியது. எவ்வித முன்னறிவிப்புமின்றி எரிகாற்று உருளையின் விலையை உயர்த்தியுள்ள ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கும் சிறிதும் மனச்சான்ற அற்ற கொடுங்கோன்மையாகும் என்று அறிக்கையில் கூறியிருக்கின்றார். மேலும் ஏற்கனவே பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட பொருட்களில் விலை கட்டுக்கடங்காது நாளுக்கு நாள் உயர்வதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்து வருகிறது. விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வால் மக்கள் செய்வதறியாது தவித்து நிற்கையில் எரிகாற்று உருளை விலையையும் உயர்த்துவது இந்த நாட்டில் வாழும் கோடிக்கணக்கான குடும்பங்களின் குருதியை உறிஞ்சும் கொடுஞ்செயலாகும். இந்திய ஒன்றிய அரசின் கையிலிருந்து வாகன எரிபொருள் விலை நிர்ணயம் அதிகாரத்தை தனியார் எரி எண்ணெய் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கும் வகையில் கடந்த 2010ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பெட்ரோல் விலை நிர்ணய உரிமை காங்கிரஸ் அரசு, 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் டீசல் விலை நிர்ணயம் உரிமையை பாஜக அரசும் மொத்தமாக கையளித்ததன் விளைவே தற்போது மக்கள் சந்திக்கும் துயரங்களுக்கு அடிப்படை காரணம் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். ரூ. 1200 அளவிற்கு விற்ற சமையல் எரிவாயு உருளையின் விலை கடந்த நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ரூ. 1000 கீழாக குறைக்கப்பட்டது. தற்போது அதனை மீண்டும் ரூ. 1000 அளவிற்கு உயர்த்தும் முயற்சியில் பாஜக அரசு ஈடுபட்டு உள்ளது. இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் மாதந்தோறும் பாதிக்கும் அறமற்ற செயலாகும். ஆகவே இந்திய ஒன்றிய ஆளும் பாஜக அரசு எரிகாற்று உருளை விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என எரிபொருள் விலை நிர்ணய அதிகாரத்தை மீண்டும் இந்திய ஒன்றிய அரசே தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறேன் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த அறிக்கையில் கூறியிருக்கின்றார். இத்தகைய நெருக்கடியான சூழலில் எரிகாற்று உருளை விலை உயர்வால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படாமல் காக்க தமிழ்நாட்டை ஆளும் தவேக அரசு உடனடியாக தான் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் இருக்கக்கூடிய மேலும் நிறைவேற்றும் வகையிலும் அனைத்து குடும்பங்களுக்கும் வருடத்திற்கு 6 எரிகாற்று உருளைக்கான செலவை முழுமையாக ஏற்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் என்று அறிக்கையில் செந்தமிழன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் மக்களுடைய மிகப்பெரிய சுமையாக இருக்கக்கூடிய இந்த எரிகாற்று உருளை விலை உயர்வு என்பது மிகப்பெரிய அளவிற்கு இந்திய அளவில் நடுத்தர குடும்பத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாகவே அனைவராலும் கருதப்படுகின்றது. எனவே தற்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் தவேக அரசும் சரி, மத்தியில் இருக்கக்கூடிய அரசும் சரி, மக்களுக்கு நன்மை பயக்கும் என்றால் அது நிச்சயமாக எரிகாற்று உருளை விலை குறைவே மிக முக்கிய ஒன்றாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.